வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. என்ன நடந்துச்சு? கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையாக காணாமல் போன ஒரு குழந்தையை தேடிச் சென்ற போலீசார் கடந்த காலங்களில் கடத்தப்பட்ட குழந்தைகளுடன் சேர்த்து மொத்தமாக 4 குழந்தைகளை மீட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயது பெண் சந்தியா. கணவனால் கைவிடப்பட்ட இந்த பெண் தனது 4 மாத கை குழந்தையுடன் தூத்துக்குடி அந்தோனியார் கோவில் பகுதியில் யாசகம் பெற்று வாழ்க்கையை ஓட்டி வருகிறார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி இரவில் சாலையோரம் தனது குழந்தையுடன் சந்தியா படுத்திருந்த நிலையில் திடீரென அதிகாலையில் வந்த மர்ம நபர் ஒருவர் குழந்தையை தூக்கிச் சென்றார். என்ன நடந்துச்சு? தகவலின் பேரில் அங்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் ப்ளூ கலர் சட்டை அணிந்திருந்த ஒருவன் குழந்தையை தூக்கிக் கொண்டு விறுவிறுவென ஓடும் வீடியோ பதிவாகி இருந்தது. இதனைத் தொடர்ந்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட 10 தனிப்படை போலீசார் தூத்துக்குடி மட்டுமல்லாது திருநெல்வேலி, நாகர்கோவில், மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே தென்காசி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த தனிப்பிரிவு காவலர் நவக்குமார் என்பவர் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட இருவரையும் தனக்கு தெரியும், எங்க ஏரியா தான் என தூத்துக்குடி தனிப்படை போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து விரைந்து வந்த தனிப்படை போலீசார் ஆலங்குளம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கருப்பசாமி என்பவரை முதலில் கைது செய்தனர். இதன் பின்னர் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான கரும்பனூர் பகுதியைச் சேர்ந்த மீன் வியாபாரி ராஜனையும் கைது செய்தனர். இருவரிடமும் மேற்கொண்ட விசாரணையில் கருப்பசாமியும் ராஜனும் சேர்ந்து இதுவரை 4 குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியானது. கடந்த 2022ஆம் ஆண்டு திருச்செந்தூர் கோவிலில் வைத்து காணாமல் போன நெல்லை சுத்தமல்லியைச் சேர்ந்த குழந்தை முத்துப்பேச்சி, 2023ஆம் ஆண்டு குலசை கோவிலில் வைத்து காணாமல் போன மதுரையைச் சேர்ந்த அண்ணாமலை என்பவரது 3 வயது மகள் கார்த்திகை செல்வி, தூத்துக்குடி வடவாகம் காவல் நிலையம் அருகே காணாமல் போன ஒரு குழந்தை மற்றும் சந்தியாவின் 4 மாத குழந்தை என மொத்தமாக 4 குழந்தைகளை கருப்பசாமியும் ராஜனும் கடத்தி விற்பனை செய்த பகீர் தகவல் தெரிய வந்தது. இப்ப ஒரு கேஸ் நடந்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சி 22வது வருஷத்திலிருந்து நடக்குது. ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த குற்றவாளி 22ஆம் வருஷத்திலிருந்து ஒவ்வொரு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளை, ரோட்டோரத்தில் படுத்திருக்க குழந்தைகள், இதில் கோவிலில் இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை இரவு நேரத்தில் தூக்கிட்டு போயிருக்காங்க. சாலையோரம் உள்ள குழந்தைகள், கோவில்களில் இருக்கும் குழந்தைகள், நாடோடிகளாக அடிக்கடி ஊர் விட்டு ஊர் மாறும் குழந்தைகளை குறிவைத்தே இருவரும் குழந்தைகளை கடத்தியதாகவும், கடத்தல் குழந்தைகளை பிள்ளை இல்லாதவர்களிடம் ஒரு குழந்தை 2 லட்சம் ரூபாய் என விற்று பணம் பார்த்து வந்ததாகவும் தென்மண்டல ஐஜி கண்ணன் கூறினார். அப்புறம் பெரும்பாலும் அவங்க சூஸ் பண்றவங்க இந்த நாடோடியா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து ஊருக்கு போறவங்களா இருப்பாங்க. ஒரே ஊர்லயே தொடர்ந்து வாழறவங்களா இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறதுனால அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா அவங்களுக்கு பெரிய அளவுல சப்போர்ட் இருக்காது. அவங்க ரொம்ப தொடர்ந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்கறத அவங்களோட அதை எதிர்பார்த்து அவங்க செய்யறாங்க. செய்து இந்த குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட விற்கும் பொழுது இந்த குழந்தைகள் ஒரு மலைப்பகுதியில் இருக்கவங்களுக்கு இருக்கிறதாகவும், அவங்க பேரண்ட்ஸுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க குழந்தைய வளர்க்க முடியல, அதனால அந்த குழந்தைய கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வியாபாரமாகவும் செஞ்சிருக்காங்க. மலைப்பகுதியில் உள்ள குழந்தைகளை வளர்க்க அவர்களது பெற்றோர் கஷ்டப்படுவதாக கூறியே கடத்தப்பட்ட குழந்தைகளை இருவரும் விற்றுள்ளதாக கூறிய ஐஜி கண்ணன், குழந்தைகளை காணவில்லை என்றால் வதந்தியாக பரப்பாமல்
காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். இதனிடையே குழந்தைகளை மீட்ட தனிப்படை போலீசாருக்கு ஐஜி கண்ணன் பாராட்டு தெரிவித்தார். சைல்டு மிஸ்ஸிங் கேசஸ்ல அப்படி யாராவது உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா, சோஷியல் மீடியா ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா உடனடியாக நீங்க யாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது. பொதுமக்களுக்கு நான் கேட்டு சொல்றது அதுதான். அப்படி ஃபார்வர்ட் பண்ணாம அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நம்பர் 100 மூலமா நீங்க ஃபோன் பண்ணி தகவல் சொல்லலாம். இல்ல பக்கத்தில் இருக்க காவல்துறைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வாய் மூலமாகவும் நீங்க தகவல் தெரிவிக்கலாம். நீங்க உங்களுடைய சந்தேகத்தை உடனடியாக நிவர்த்தி பண்றதுக்கு போலீசாருக்கு அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.